முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நம்ம இத்தனை நாள் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ரியல் டைமாக எப்படி ஒரு பட்ஜெட் ஒரு குடும்பத்துக்கு போடுறது, ஒரு நடுத்தர குடும்பத்திற்கான சிறந்த சேமிப்பு திட்டம், 60,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்ற டைட்டில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாதந்தோறும் பணம் எப்படி சேமிக்கிறது, 60,000 ரூபா வருமானத்தில் கோடீஸ்வரர் ஆக முடியுமா அப்படின்றது தான் நம்ம எல்லாத்தோட மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக முடியும். அதை நான் ஒரு எக்ஸல் சீட்டை போட்டு உங்களுக்கு ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களால் கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு குடும்பத்துக்குண்டான வழிகாட்டி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. நண்பர்களே, ஒரு குடும்பத்தை நடத்துறதுல இல்லத்தரசிகளோட பங்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்தை திட்டமிடுவதும். வரவுக்கு மீறி செலவு செய்யாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வரவுக்குள் செலவு செய்து மீதி உள்ள பணத்தை எப்படி கோடிகளாக மாற்றுவது என்பதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஹஸ்பண்டோட வயசு 35, ஒய்ஃபோட வயசு 32. ஹஸ்பண்டு 45,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் 15,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இந்த குடும்பத்தோட மொத்த வருமானம் 60,000 ரூபா தான். இவங்க சென்னையில் இருக்கிறாங்க. எப்படி இவங்க பட்ஜெட் போடணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் ரியல் டைமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சென்னையில் 60,000 ரூபா வச்சுட்டு எப்படியா பிழைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நமக்கு தேவை ஒரு திட்டமிடல் தான். அதை எப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் 45,000 வாங்குறாரு, ஒய்ஃபு 15,000 வாங்குறாங்க. மொத்தமாக 60,000 ரூபா அவங்கக்கிட்ட இருக்குது மாதம் பட்ஜெட் போடுறதுக்கு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. பையன் ஸ்கூலுக்கு போகிறான், அவன் 6th ஸ்டாண்டர்டு, பொண்ணு இப்போ 1st ஸ்டாண்டர்டு. ஸோ ஒரு பையன் ஒரு பொண்ணு. இதில் பொண்ணு இன்னொரு 1 or 2 இயர்ஸில் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சேர்க்கறது, அவங்க குடும்பத்தை எப்படி நடத்துறது, எப்படி சிறப்பாகவும் பாதுகாப்பானதாக அதை மாற்ற போகிறேன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வெறும் டிப்ஸு மாத்திரம் இல்லை, நேரடியான கணக்குகள் எல்லாமே ரியல் நம்பர்ஸு மற்றும் கிராஃபு. ஒரு காலத்தில் நான் இதை ஃபாலோ பண்ணேன். எனக்கு 2 குழந்தைகள் இருந்தப்போ இந்த பட்ஜெட்டை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தயவுசெய்து இதை பாருங்கள். இந்த மாதிரியே தயாரிக்கலனாலும் இதை பேஸாக வச்சுட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஆகிற மாதிரி நீங்கள் பட்ஜெட் தயாரிக்க ஆரம்பிங்க. குடும்ப பட்ஜெட்டு மற்றும் வீட்டு செலவுகள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் டேபிள் இப்போ உங்களுக்கு நான் திரையில் போடுறேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த குடும்பத்துடன் அடிப்படை தேவைகளை பார்க்கணும். 60,000 ரூபா வருமானத்தில் வீட்டு செலவுகளுக்காக 21,500 ரூபா எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதில் கிராசரி மளிகை சாமான் ஒரு 8,000 ரூபாய்க்கு, வீட்டு வாடகை 8,000 ரூபா, இந்த மின்சாரம் மற்றும் கேஸுக்கு ஒரு 1,700 ரூபா, போக்குவரத்துக்கு ஒரு 1,500 ரூபா, இந்த செல்ஃபோனு கேபிள் இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு மாதம் 550 ரூபா, மிஸ்லேனியஸ் செலவுகள் நம்மளால் இந்த ட்ரெஸ் அயன் பண்ணுறது, மீட் வாங்கிறது, கண்ணுக்கு தெரியாத செலவுகளுக்கெல்லாம் ஒரு 1,750 ரூபா, மொத்தமாக சேர்த்து 21,500 ரூபா உங்களுடைய மொத்த செலவுகளாக வச்சுக்கோங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அத்தியாவசியமான தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தேவையற்ற ஆடம்பரங்களை நீங்கள் தவிர்த்தாலே உங்களால் ஒரு சிக்கனமான பட்ஜெட்டாக உருவாக்க முடியும். இதில் இல்லத்தரசிகளோட பங்கு தான் மிக பெருசு. நீங்கள் மளிகை மற்றும் இதர செலவுகளை காட்டும் சிக்கனம் தான் இந்த சேமிப்புக்கான முதல் படி. இதை புரிஞ்சுங்க. நாங்கள் எங்கள் லைஃப்பை இப்போ பிளான் பண்ண ஆரம்பித்தப்ப இந்த 21,000 ரூபான்றது அன்னைக்கு சூழ்நிலையில் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி தேவையான அளவுக்கு அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, என்னுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கல்விகள் மற்றும் சேமிப்பு, தங்க சேமிப்பு, இந்த ஆர்டி போடுறது, கோல்டு, அப்புறம் சுகன்யா சமரிதி ஸ்கீமு, இதெல்லாம் நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்றதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்ததாக இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் தான் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த குடும்பத்துக்கு 3 விதமான திட்டங்களை நாம் வச்சுக்கணும். இதில் சிறப்பு என்னன்னாக்கா, ஒவ்வொரு வருடமும் இந்த சேமிப்பு தொகையை 5% உயர்த்திக்கிட்டே இருந்தோம். ஸோ இதான் ஸ்டெப் அப்பு. அதை புரிஞ்சுங்க.
ஸ்கூலுக்கு கட்டணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே மாசான ஒரு 5000 ரூபா வந்து ஆர்டி போட்டுருவேன். அந்த வருஷத்தோட முடிவுல வந்து பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் வந்து ஒரு 70,000 இருந்தாக்கா 2 குழந்தைங்கள ஈஸியா வந்து படிக்க வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து அலாட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைகளின் வருடாந்திர கல்வி செலவுக்காக. இதுக்கு அடுத்தது கோல்டு சீட்டு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு போட்டோம். அப்போல்லாம் வந்து 1 பவுன் கோல்டே வந்து 8,000 9,000 தான் இருந்தது. நம்ம ஊர்ல தங்கம்ன்றது வந்து வெறும் ஆபரணம் மட்டும் இல்ல. அது வந்து ஒரு சிறந்த முதலீடு. தங்கத்தோட விலை எவ்வளவா இருந்தாலும் சரி, இப்பவும் நீங்க வந்து ஒரு கோல்டு சிட்டோ, இல்ல வந்து கோல்டு இடிஎஃப்போ நீங்க வந்து தாராளமா ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து வாங்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில வந்து ஒரு ரூ. 5,000 வந்து போட்டோம் மாசம் மாசம். ஸோ பெண் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காகவும், உயர்கல்விக்காகவும் இந்த சுகன்யா சமரிதி ஸ்கீம்ன்றது வந்து உதவியா இருக்கும். இதுலயும் 5% ஸ்டெப் அப் முறைய வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். உங்க வருமானம் உயரும்போது சேமிப்பு வந்து தானாகவே உயர்த்துறதுக்கு அது வந்து உதவும். காலப்போக்குல இது வந்து மிகப்பெரிய தொகைய வந்து உங்களுக்கு ஈட்டி தருன்றதுல கொஞ்சமும் சந்தேகமே இல்ல. ஸோ இதுக்கு அடுத்தது தி வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ். இந்த செல்வத்தை உருவாக்குறதுக்கு உண்டான எஸ்ஐபி. இந்த வீடியோவோட முக்கியமான பகுதியே வந்து இதுதான். இதில பணத்த வந்து நமக்காக வந்து வேலை செய்ய வைக்கிறது. இந்த குடும்பம் 13,000த்துல வந்து பரஸ்பர நிதிய வந்து எங்க குடும்பத்தில வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். இத வந்து 10% ஸ்டெப் அப்பு. அப்புறம் 13% வந்து சராசரி லாபம் கிடைக்கிறதா வந்து நாங்க அசீவ் பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சோம். ஆனா உண்மை என்னன்னா, அத விட அதிகமாவே வந்து எங்களுக்கு கிடைச்சது. இந்த வரைபடத்த பாருங்க. இதில சிறிதாக ரூ. 13,000 வந்து தோணலாம். ஆனா 25 வருஷம் நீங்க வந்து அத கன்டினியூஸா போட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 6,85,00,000 வந்து கிட்டத்தட்ட சேர்ந்திருக்கும். ரூ. 13,000 10% ஸ்டெப் அப்பு, 13.5% ரிட்டர்ன்ஸு 25 வருஷத்துல ரூ. 6,85,00,000 வந்து சேர்க்க முடியும். ஆமா, நீங்க கேட்கறது உண்மதான். இதுதான் கூட்டு வட்டி, அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மகிமை. 25 வருஷத்துல நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரரா மாற முடியும். வெறும் ரூ. 60,000 சம்பளத்த இனிஷியல் சேலரி வச்சுட்டு. இதற்கு தேவை வந்து பொறுமை மற்றும் இடைவிடாத முதலீடு மட்டுமே. உங்களுக்கு டிசிப்ளினு, கன்சிஸ்டன்சி இருந்ததுனாக்கா, கண்டிப்பா நீங்க வந்து மிகப்பெரிய பணக்காரரா வந்து வர முடியும். இதுக்கு அடுத்தது பாதுகாப்பு மற்றும் அவசர நிதி, ஒரு இன்சூரன்ஸு மற்றும் எமர்ஜென்சி ஃபண்டு. இது இல்லாம இதுதான் ஃபவுண்டேஷனு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். இது இல்லன்னாக்கா, நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் கைய வைப்பீங்க. அதனால தான் எந்த ஃபினான்சியல் கன்சல்டன்ட் கிட்ட போனாலும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையே ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டினா அவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க. சேமிப்பு மட்டும் போதாது. இந்த சேமிக்க பாதுகாக்க ஒரு கவசமும் வேணும். நீங்க பழைய காலத்து படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வீரர் இருப்பவரா ஒரு மிகப்பெரிய வீரரா இருப்பாரு. ஆனாலும் அவர் மேல செஸ்ட்ல வந்து போட்டிருப்பாரு, கையில போட்டிருப்பாரு, கால்ல போட்டிருப்பாரு. என்னன்னா, எவ்வளோ பெரிய வீரரா இருந்தாலும் அவர் மேலேயும் வந்து எதிர்ல இருக்கிறவங்க ஏற அம்பு வந்து படத்தான் செய்யும். அதுக்கு தான் அந்த பாதுகாப்பு. ஒரே அம்புல நீங்க கீழ விழாம, நீங்க கவசம்லாம் போட்டிருந்தீங்கனாக்கா, அத தடுத்துட்டு நீங்க உங்களுடைய போராட்டத்த வந்து தொடரலாம். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ரூ. 1,00,00,000 வந்து ஆயுள் காப்பு வந்து எடுத்துட்டேன். இது மாசம் பிரீமியம் சுமார் ரூ. 3,000 தான் அப்ப வந்து இருந்தது. அத விட கூட கம்மியா இருந்தது. காலப்போக்குல தான் அது வந்து ரூ. 3,000 ஆச்சு. ஸோ ஒரு குடும்பத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒண்ணு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒண்ணு போதுமானது. மத்தபடி இந்த எல்ஐசில சொல்றாங்க, இதுல சொல்றாங்க, அதுல சொல்றாங்க, மணி பேக்கு, என்டோவ்மென்ட் இப்படின்னு ஏகப்பட்டது சொல்றாங்க. அது எதுவுமே வந்து தேவை கிடையாது. இன்சூரன்ஸ்ன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸு, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 போதும். ஸோ நான் வந்து 1,00,00,000க்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். குடும்பம் மொத்தத்துக்கும் தேவையா ரூ. 10,00,000 வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி வந்து மாசம் ரூ. 1,000 வந்து ஈஸியா வந்து அப்ப கிடைச்சது. ஸோ இப்பயும் வந்து கிடைக்குது. உங்களுக்கு வயசு கம்மியா இருந்தாக்கா மாசம் ரூ. 1,000 வருஷத்துக்கு வந்து ரூ. 10,000 பிரீமியத்துக்கு தாராளமா 10,00,000க்கு மருத்துவ காப்பீடு இருக்கும். மீதி இருக்கிற ஒரு ரூ. 1,500 வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டுல வந்து அதாவது ஒரு லிக்விட் ஃபண்டுல சேர்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இப்ப இன்சூரன்ஸும் கவர் ஆயிடுச்சு, ஹெல்த்தும் கவர் ஆயிடுச்சு. என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்டும் வந்து என்னோட சின்ன வயசுலயே வந்து ரெடியா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே தான் வருது. ஏதாவது ஒரு எதிர்பாராத விபத்தோ, இல்ல உடல்நலக் குறைவோ, இல்ல வேலை இழப்போ ஏற்பட்டாக்கா, அந்த சேமிப்ப வந்து தொடாமயே இந்த காப்பீடுகள் வந்து உங்கள கண்டிப்பா வந்து காப்பாத்தும். அதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸு மற்றும் பாதுகாப்புகளும் தேவை. ஸோ இந்த வரைபடத்தில பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 60,000ல 55%க்கு மேல சேமிப்புக்கும், முதலீட்டுக்கும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுதான் லட்சியபூர்வமான பட்ஜெட்டு. இப்படி தான் வந்து நாங்க ஃபாலோ பண்ணோம்.
இல்லத்தரசிகளை உங்கள் கையில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு விதை மாதிரி அதை வந்து சரியாக நட்டால் அது வந்து எதிர்காலத்தில் ஆலமரமாக வளர்ந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து நிழல் தரும். இந்த திட்டம் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். உங்கள் குடும்பத்தோட வருமானத்திற்கு ஏற்ப இதே மாதிரி அட்டவணையை வந்து நீங்களும் தயாரித்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ண பட்ஜெட்டு. உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக உதவும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் வந்து இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும். ஸோ ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். நன்றி, வணக்கம்.